வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாட் 2025க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக போறோம்? எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறத பத்தி தான் இங்க பேச போறேன். இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்க வீடியோஸும் உங்களுக்கு குடுத்துருவோம். நாளைக்கு நீங்க சேர்த்து பார்த்துரலாம். அண்ட் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து என்ன இன்புட் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் லீகல்லாம் நடக்குது. கிளாட்ல வந்து இங்கிலீஷ் இருக்கு, ஜிகே இருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் நடக்கவே இல்ல கிளாட்ல. 2 நாள் நீங்க வந்து லா தான் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் நடக்குது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஒரு நாள் இங்கிலீஷ், ஒரு நாள் ஜிகே, ஒரு நாள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் கிளாஸஸ் நடக்குது. காமனா குடுத்துட்டாங்க. ஸோ கிளாட்ல ஒரு நாள் நான் தனியா உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து இங்கிலீஷ் எடுப்போங்க. கிளாட்டுக்குன்னு தனி இங்கிலீஷ் இருக்குதா அப்படின்னா கிடையாது. கியூட்டுக்குன்னு தனியா ஒரு இங்கிலீஷ் இருக்கானா இல்ல. ஸோ இங்கிலீஷ் இஸ் காமன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் இஸ் காமன். ஜெனரல் நாலேஜ் இஸ் காமன். பட் த வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் அதுதான் டிஃபரெண்டா இருக்க போகுது. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள் வந்து நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் தேவையில்லை. நாளைக்கு ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்காக போகும்போதும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் ஜிகே குவான்ஸ் இதே தான் இருக்க போகுது. ஸோ எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும். அதனால அது காமனா கொண்டு போறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மூணுமே இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் ஜிகே குவான்ஸ். அது போக ஒரு நாள் லா எடுத்துட்டு இருக்கேன், 2 நாள் லா, வெறுமனா லா மட்டும் பாக்குறோம் நம்ம. சோ அதுல எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். ஏன் எக்ஸாம்பிள்ஸா சொல்றேன், நீங்க கதையா சொல்றீங்க, வெறும் கதை தான் நடக்குது. நீங்க லாவ இனிமே தான் படிக்க போறீங்க. லா படிச்சுட்டு லா போகணும்னு அவசியம் இல்ல. அந்த டெஸ்டே உங்களுக்கு வைக்கல, எந்த செக்ஷன் என்ன கேக்குது அப்படிங்கறதெல்லாம். அப்படியே ஒருவேளை செக்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்னாலும் அது ஒரு பேசேஜ்ல இந்த செக்ஷன் இத பத்தி பேசுதுங்கிறத சொல்லி தான் கேட்க போறாங்க. கிளாட்ல உன்னோட ஸ்கில் எப்படி இருக்குங்கிறத தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. இது ஃபிக்ஸட் சிலபஸ் கிடையாது. போர்ஷன்ஸ் ஆம்பிகுவஸ் தான். எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்க போறாங்க எதுவுமே நம்ம அனுமானிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு வருஷம் கிளாட் கொஸ்டின் பேப்பரும் ஒரு சர்ப்ரைஸ் தான். சோ அதுல நீங்க இது எனக்கு சொல்லி தரல, ஒரு மார்க் டெஸ்ட் வைக்க போறோம். இப்போ இங்கிலீஷ்ல என்ன சொல்லி தரணும், காம்ப்ரிஹென்ஷன், பேசேஜ் ரீட் பண்ணி கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். சோ அதுக்கு நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எப்படி ரீட் பண்றோம், உங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ் கிளாஸஸ் தனியா நடந்துட்டு இருக்கு, அதுல நிறைய சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க அங்க படிச்சதை இங்க அப்ளை பண்ண போறீங்க. 10th வரைக்கும் மேத்ஸ் படிச்சிருக்கீங்க. ரேஷியோ என்ன, ப்ரொபோர்ஷன் என்ன, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்ன, அதை இங்க அப்ளை பண்ண போறீங்க. அதனால எனக்கு நீங்க இந்த டாபிக் எனக்கு சொல்லி தரல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லாம் 10th வரைக்கும் நீங்க என்ன மேக்ஸ் படிச்சீங்களோ அந்த மேக்ஸ் அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் கேக்குறாங்க. லாஜிக்கல் ரீசனிங் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்க இங்க இருந்து கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுத்து இந்த இன்ஸ்டன்ஸுக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்க போறாங்க. அந்த இன்ஸ்டன்ஸ்லயே அந்த ஆன்சர் இருக்குது, அதை நீ எப்படி அனாலிஸ் பண்ற அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண போறாங்க. சோ உன்னோட ஸ்கில் செட் எப்படி இருக்கு, பிகாஸ் ஒரு லாயர் ஆகுறோம் அப்படின்னா நமக்கு ரீடிங் வேணும், இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில், ஒரு விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது வேணும், லாவை எப்படி அப்ளை பண்றோம் நமக்கு கையில இருக்க ப்ராப்ளம்ல அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ஸ்கில் செட் ஒரு லாயருக்கு தேவை. சோ இந்த ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கறது தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. லாவை அதுக்கப்புறம் நம்ம படிக்க போறோம், அதை அந்த ஸ்கில்லோட நம்ம அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் திங். சோ நமக்கு இத்தனை பார்ட்ஸ் இருக்கு. இதுல இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் காமனா நடக்குது. லீகல் ரீசனிங் வாரத்துல 2 நாள் உங்களுக்கு நடக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம் டெஸ்ட் நடக்க போகுது, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இதை யாரும் சொல்லி தரணும். இப்ப கான்ட்ராக்ட்ல மைனரோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணா அது இன்வாலிடுங்கிறத தான் நான் சொல்ல முடியும். எந்த செக்ஷன் இதை சொல்லிச்சு, அந்த செக்ஷன்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க லா படிக்க போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. சோ வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல எப்படிலாம் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணி எப்படிலாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேனே தவிர அது கதை கிடையாது. அது ரியலா நடந்த ஒரு கேஸ். ஒரு கேஸ ஃபுல்லா சொல்றதுக்கு பதிலா ஏ பிங்கிற போட்டு வர்ச்சுவல் ஒரு இமேஜினரியா நடந்த ஒரு விஷயம் மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஒரு கேஸ். சில விஷயங்கள் கேஸாவே சொன்னேன், ஒரு நேம் போட்டு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா லா படிக்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னால அந்த கேஸ் பத்தி தான் பேசுவாங்க.
சோ அத கதையா சொல்றோம் அப்படின்னு நீங்க அந்த சென்ஸ்ல அதை பார்க்காதீங்க. அந்த ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கேள்வி, அந்த ஒவ்வொரு கேள்விக்கான பதில எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கதையோட ஃபைனலா, ஐ மீன் அந்த கொஸ்டினுக்கு கோர்ட்ல என்ன ஃபைனல் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கறத சொல்லியாச்சு. சோ அந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க ஆத்தர் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி தான் நம்ம சொல்லணும். சோ நான் இப்ப இந்த வீடியோல இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர்ஸ் பழைய போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2-3 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் பேசேஜை ரீட் பண்ணி கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதான். அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு எதுவுமே படிச்சு ப்ரிப்பேர்டா அப்படிலாம் அவசியமே இல்லை. ப்ராக்டிஸ் வில் மேக் யூ அ பெட்டர் பர்சன். நம்ம இன்னும் மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்க போறோம் எல்லா வாரமும். ஸோ உங்களுக்கே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னங்கிறது தெரியும். பொறுமையா 2 hours ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து ஒரு இங்கிலீஷ் பேசேஜ். இந்த பேசேஜ் எங்க இருந்து எடுப்பாங்க? இதுக்குன்னு ஏதாவது புக்ஸ் இருக்கானா? கிடையாது. நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள்ஸா இருக்கலாம், ஏதாவது மேகசினோட ஆர்டிகிள்ஸா இருக்கலாம், மினிஸ்டர்ஸ் ஓட ஸ்பீச்சா இருக்கலாம், யுனைடெட் நேஷன்ஸ், அந்த உலக ஐக்கிய நாடுகள்லாம் சொல்றோம் இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ், இல்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்த ஸ்பீச்சா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் காலமா இருக்கலாம், எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க பேசேஜ் பாத்தீங்கன்னா, கீழடி, நம்ம ஊர்ல கீழடி அப்படின்ற ஒரு இடத்துல ஆர்கியாலஜிக்கல் சைட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI அப்படின்னு சொல்லுவோம், அவங்க போய் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இந்த பேசேஜ் ரீட் பண்றதுக்கே நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 5 minutes ஆர் 6 minutes வேணும் நார்மலா ஒருத்தவங்க ரீட் பண்ற கெப்பாசிட்டியில இருக்காங்கன்னா. ஸோ நம்ம ரீடிங் ஸ்கில்ஸை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ ரீடிங் ஸ்கில்ல ஒருத்தர் டெவலப் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எனிஹவ் இவ்வளோ நாளாக நம்ம படிச்சிருக்கோம், டீச்சர்ஸ் வில் சப்போர்ட் யூ, 100% ஆல் த டீச்சர்ஸ் வில் சப்போர்ட் யூ. ஸோ ரீடிங்கை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ இந்த வேர்டு பார்க்கும்போது கீழடி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கீழடி பற்றி நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ கீழடி தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பிளேஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. யார் டிஸ்கவர் பண்ணியிருக்கா? ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் இன் த நார்த் urbanized significantly earlier than தமிழ்நாடு. ஸோ இந்த கீழடியை டிஸ்கவர் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்த் தான் வந்து ஒரு அர்பனைஸ்டு பிளேஸா இருந்துச்சு. அங்க இருக்க பீப்புள் பத்தி தான் நம்ம நிறைய ஹிஸ்டாரிக்கலா நம்ம படிச்சோம், தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்ப என்ன அங்க நார்த்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், IVCன்னு கொடுத்து. ஸோ IVC பத்தி பேசுறோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்ப எவ்வளோ நாளா நமக்கு வந்து தமிழ் பீப்புளுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு. அப்ப நம்மளோட சிவிலைசேஷன் எப்ப நாகரிகம் தோன்றுச்சு, தமிழர் நாகரிகம் எப்ப இருந்தது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய டிபேட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அங்கங்க இருந்த சில இந்த செப்பு தகடுகள், மண்பானை எல்லாம் எடுத்துட்டு போய் இங்க பாருங்க, இங்க கூட சிம்பிள் இருக்குன்னு காட்டும்போது இந்த ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அப்புறம் கீழடியில டிஸ்கவர் பண்ணும் போதுதான் இங்க ஏன் நான் இந்த இடத்த ஹைலைட் பண்ணியிருக்கேன், டார்க்கா கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பாயிண்ட். அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கும் இந்த வேர்டுக்கும் ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எவிடன்ஸ் இண்டிகேட்டட் similarities between graffiti found in Keeladi and symbols associated with Indus Valley civilization. ஸோ நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு கீழடியை டிஸ்கவர் பண்ணும் போது, பண்ணின டைம்ல. ஸோ அங்கே கிடைச்ச நிறைய பொருட்கள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடைச்ச பொருட்களோட ஒத்து போகுது. அப்போ இங்க இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? 2 சிவிலைசேஷனும் கோஎக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இங்க சில்வர் காயின்ஸ் கிடைச்சிருக்குன்னா அங்கேயும் சில்வர் காயின்ஸ் கிடைச்சிருக்கு, இங்க பிரான்ஸ் காயின் கிடைச்சிருக்கு அங்கேயும் பிரான்ஸ் காயின். அப்போ ஏதோ ஒரு
சம்பந்தம் இருந்திருக்கு, கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த பேராகிராஃபை சாரி ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு சிவிலைசேஷன் பத்தி பேசுறாங்க, இந்த சிவிலைசேஷனுக்கு இருக்க சிமிலாரிட்டிஸ் பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்க கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கேன். ஹவு டு த கீழடி ஃபைண்டிங்ஸ் support or contradict support or contradict the argument presented by decisions regarding their ancestors contemporaneously with the Indus Valley civilization. ஸோ இந்த பேசேஜில் கொடுத்ததில் இந்த ஃபைண்டிங்ஸ், அவங்க கீழடியில் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ்னால் என்ன, பொருட்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது எல்லாமே இதை எப்படி சப்போர்ட் பண்ணுதா இல்லை கான்ட்ரடிக்ட் பண்ணுதா, ancestors வந்து கோஎக்ஸிஸ்ட் கண்டெம்பரேனியஸ்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஐவிசிக்கு லிங்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. வேதிக் சிவிலைசேஷன் பத்தி இங்க பேசுறோமா அப்படின்னா அதை பத்தி இந்த இடத்துல ஆர்குமெண்ட் வேற இருக்கு. அந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைன்ல இந்த வேதிக் சிவிலைசேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அது இப்ப கேட்ட கேள்விக்கு இதுக்கும் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியாது. The findings support the arguments by showing similarities in graphity between கீழடி and IVC. ஸோ கீழடிக்கும் ஐவிசிக்கும் இந்த வார்த்தை ஒரு தொடர்பு இருக்கு, கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கலாம், அட் த சேம் டைம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல. அதுதான் அந்த டார்க் பண்ணி பேசேஜ்ல காமிச்சது. இது சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். இட் சப்போர்ட்ஸ் ஆர் கான்ட்ரடிக்ட் அப்படின்னு சொல்றோம், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இங்க பேசவே இல்லை. அவங்க வந்து இந்த பேசேஜ்ல இட் இஸ் மேட் வெரி கிளியர், எவிடன்சஸ் இண்டிகேட் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணோம், பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி ராங் ஆன்சர் எதுங்கிறத எலிமினேட் பண்றோம், ரைட் ஆன்சர் எதுங்கிறத ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் ரைட் ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு ஒவ்வொரு ரைட் ஆன்சரோடையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்மளோட இதுல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஒரு கரெக்டான ஆன்சர் எழுதும் போது, நமக்கு ரீடிங் எப்படி இருக்கு, நம்மளோட வெக்காபுலரி எப்படி இருக்கு, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் இதுல தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கொடுப்போம், அப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்கு, தெரிஞ்சுக்கலாம், இப்பதானே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம நிறைய கத்துக்க போறோம். ஸோ நமக்கு தெரியல அப்படின்னு இதை விட்டுற வேண்டாம், நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல படிங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸாம்ல சக்சீட் ஆகுறோம், சீட் வாங்குறோங்கிறது எல்லாமே செகண்டரி. நம்ம இப்ப நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த வார்த்தை இருந்தது கண்டெம்பரேனியஸ்லி அப்படின்னு, அட் த சேம் டைம். ஸோ இதுக்கு சின்னனம் என்ன, நம்ம கத்துக்கலாம். ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அது என்ன, நமக்கு சொல்லி தராததெல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு தெரியாததெல்லாம் வந்துருச்சு. கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் இருக்கும் கண்டிப்பா. நீங்க இப்ப மாடல் டெஸ்ட் எழுதுவீங்க 15 days ஒன்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரே ஒரு புக்லெட்டா அதை உங்க ஸ்டடி மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. வார்த்தைக்கு என்ன மீனிங்னு பாருங்க. வெக்காபுலரி படிச்சு நம்ம டெவலப் பண்ணிக்க முடியுமானா 100% கிடையாது. இன்னைக்கு ஒரு வார்த்தை கத்துக்கிட்டோம்னா அதை நம்ம டே டு டே லைஃப்ல அதை யூஸ் பண்ணி பழகணும், திருப்பி திருப்பி பேசி பழகணும். நம்ம இப்ப தமிழ் சரளமா வருதுன்னா அதை நம்ம டே டு டே ஒவ்வொருத்தரோட கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த லாங்குவேஜையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சாரி. ஸோ சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. இதுக்கு ஒரு மேக் சென்டென்ஸ் நீங்களே எழுதலாம். ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னா, மீ அண்ட் மை பிரதர் were born at the same time on 1st January 1980 அப்படின்னு ஒரு மேக் த சென்டென்ஸ். அப்போ எப்படி நம்ம வந்து வெக்காபுலரி டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கதை எழுத போறேன், நம்ம என்னென்ன வார்த்தையெல்லாம் ஒரு 10 வேர்ட்ஸை வச்சுட்டு இந்த 10 வேர்ட்ஸை குரூப் பண்ணி ஸ்டோரி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ்க்கு தனியாக கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அங்கேயுமே. ஸோ அதனால பயப்படாதீங்க. இந்த 1 year கிளாட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்ம எவ்வளோ தூரம் நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு. நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இங்கிலீஷ், ஓவராலா. நெக்ஸ்ட் லீகல் ரீசனிங். இப்படிதான் ஒரு பேசேஜ் இருக்க போகுது.
ஸோ இந்த பேசேஜில் இந்த வேர்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். டிஃபமேஷன் அப்படின்னா ஒருத்தரை ஒரு பேருக்கு களங்கம் ஏற்படுத்துறதோ இல்லை ஒருத்தரை அவதூறு பண்ற மாதிரி பேசுறது இல்லை போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது, ஏதோ ஒரு விஷயம் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்குவது போன்ற ஒரு செயல், அதுதான் டெஃபமேஷன். ஸோ லா ஆஃப் டார்ட், தீங்கியல் சட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம அது எல்லாமே கிளாஸஸ் அடுத்து வரதுல பார்க்கலாம் கண்டிப்பா. இப்போ ஒரு லீகல் ரீசனிங் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ டெஃபமேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன் இப்போ. ஸோ எப்படிலாம் ஒருத்தர் போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம், வாயால பேசலாம், ஒருத்தர்கிட்ட காசிப் பண்றது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, இந்த மாதிரிலாம் ஒருத்தரை டிஃபேம் பண்ணலாம். இந்த ஆன்லைன் டிஃபமேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்நெட்ல சோஷியல் மீடியா, பிளாக், ஃபோரம், இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒருத்தரை அவதூறு பேசுறோம் இல்லை அவரை பத்தின ஏதோ ஒரு தவறான செய்தியை பரப்புறோம்னா இது ஆன்லைன் டிஃபமேஷன். ஸோ ஐடி ஆக்ட்ல இன்டர்மீடியரிஸ்க்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்டர்மீடியட்ரிஸ்னா யார் இந்த இடத்துல? இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒருத்தர் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அவங்க. லைக் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒன்று. ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டி. இதை யூஸ் பண்றது யாரு? நீங்க, நான். அப்ப நான் பண்ற ஒரு வேலைக்கு எத்தனை லட்சம் கோடி பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அட் த சேம் டைம். நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணா அது அடுத்த செகண்ட் ஒரு 1000 பேருக்கு ஷேர் ஆகுது. அப்போ இந்த பிளாட்ஃபார்மை ஒருத்தர் ஓன் பண்றாரு, அவருக்கு என்ன, அவரை போய் தண்டிக்க முடியுமா? ஒரு விஷயம் தவறா நடந்ததுக்கு அதுக்கு அவர் பொறுப்பே கிடையாது. நான் ஒரு வீடு வாடகைக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க செய்யற தப்புக்கு அந்த வீட்டு ஓனர் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்க பார்த்து பண்ணணும் எல்லாமே சொல்றோம், நீங்க பார்த்து சரியான ஆளை வச்சிருக்கணுங்கிறதுலாம். அதே மாதிரிதான் இங்க இவங்களுக்கு என்ன சேஃப்கார்ட் கொடுக்குறாங்க, நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது தப்பா இந்த மாதிரி ஒரு வந்ததுன்னா உடனே டக்குன்னு நீங்க இரேஸ் பண்ணிடணும், அந்த கண்டென்ட்டுக்கான ஆக்சஸை டினை பண்ணிடணும். ஒன்ஸ் உங்ககிட்ட சொன்னோன்னா மேக்சிமம் அந்த கண்டென்ட் உங்களோட மீடியால அதுக்கு அடுத்து ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ கோர்ட் ஒரு விஷயம் சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்ரேயா சிங்கல் அப்படிங்கிற கேஸ்ல வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு கேஸ் எழுதும் போதே இப்படிதான் எழுதுவோம். என் பேர் கானப்பிரியா அப்படின்னா, கானப்பிரியாவுக்கும் ரதிக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா அது பிரைவேட் கேஸ். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை, சிவில் பிரச்சனை அப்படி வச்சுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக சண்டை போடுறோம் அப்படின்னா கானப்பிரியா வெஸ் யார் பேர் சொன்னேன், ரத்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன், சொன்னேன். ஸோ கானப்பிரியா வெஸ் ரத்தி அப்படின்னு போடுவாங்க. இதே இது கிரிமினல் கேஸா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இப்ப ரதி கானப்பிரியாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ரதி மேல யார் கேஸ் போடுவா? நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கேஸ் யார் நடத்துவா? ஸ்டேட் நடத்தும். ஏன்னா அது தப்பு, இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஐபிசி, சிஆர்பிசிலாம் எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாமே எதுக்கு யூஸ் பண்றோம்? கிரிமினல் நேச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் தவறு நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி அந்த தப்புக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்காக பண்ணுவோம். கிரிமினல் சட்டம், சிவில் சட்டங்கள் இருக்கு. ஸோ கிரிமினல்ல சொன்னது தவிர மீதி எல்லாம் சிவில் இன் நேச்சர். அப்போ 2 பேர் இருக்கு. இங்க யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, இன்டர்மீடியரிஸ்க்கு கோர்ட் என்ன கிளாரிபிகேஷன் கொடுக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு உன் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி அப்படின்னா, இன்டர்மீடியரிஸ் இமிடியேட்டா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு மேல அதுக்கான ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். டெலீட் பண்ணுங்க, இந்த கண்டென்ட்லாம் இனிமே இருக்கக்கூடாது உங்க பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னா, அந்த கண்டென்ட் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அதை பிளாக் பண்ணிருக்கணும், இல்லை ரிமூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரைவேட்டா ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பண்ண தேவையில்லை, கவர்மெண்ட் டைரக்டிவ் வந்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் ஒரு டிஃபமேஷன் பத்தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்ன சொல்லுது இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு இன்டர்மீடியட்ஸ்க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இது எல்லாமே தான் இவ்வளோ பெரிய பேராகிராஃப் அது. ஸோ என்னால் ஒரே பேஜில் போட முடியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எத்தனை ஒரு பேசேஜில் 1 2 3 4 5 பேராகிராஃப் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் ஆன்லைன் டெஃபமேஷன்?
ஸோ ஆன்லைன் டெஃபமேஷன் ஆன்லைனில் பண்ணுற டெஃபமேஷன் ஆன்லைன் யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மேக்கிங் ஹார்ம்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டானா கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் அப்படி சொல்லலை. இங்க என்ன கேக்குறாங்க, ஒரு ஹார்ம்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தான், ஒருத்தரோட ரெப்யூட்டேஷனை பேரை பாதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இங்க என்ன கேக்குறாங்க, ஆன்லைன் டெஃபமேஷன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பேசேஜ்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு. ஹராஸ்மெண்ட் தான். பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம்னு சொல்ல முடியாது, ஆனா சொல்லலாம். ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அப்ப எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சேமா வருது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஸோ டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த 3 பார்க்கலாம். ஹராஸ்மெண்ட்டா ஹார்ம்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டான்னு பார்க்கும்போது, ஸோ இட் சேஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் ஆன் இன்டர்நெட் ஆன்லைன் அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம இந்த பேசேஜில். ஸோ இட்ஸ் மேட் ஆன் இன்டர்நெட் தட் ஹார்ம் சம் ஒன்ஸ் ரெப்யூட்டேஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுதான். அடுத்த ஒரு கொஸ்டின், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செக்ஷன் 79? அங்கே சொல்லிட்டாங்க செக்ஷன் 79 இன்டர்மீடியேட்டரிஸ் பற்றி பேசுகிறாங்க. நமக்கு தெரிஞ்சிச்சு, அந்த லைன் அங்கே வாசிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே எப்படியே பார்க்குறோம், டெஃபமேஷன் லா பற்றி தான் டிஃபைன் பண்ணுறாங்களான்னா அதில் நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த பேசேஜில் என்ன சொல்லிட்டாங்க, கண்டென்ட் எல்லாம் எப்படி பண்ணணும், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இட் ப்ரொவைட் சேஃப் ஹார்பர் ஃபார் இன்டர்மீடியரிஸ் இன் கேஸ் ஆஃப் ஆன்லைன் டெஃபமேஷன். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன, செக்ஷன் 79ல என்ன சொல்றாங்கன்னு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இங்க சொல்லப்பட்டிருக்க 4 விஷயங்களுமே இருக்கு. ஆனா அந்த ஆக்ட்ல 79 செக்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அடுத்து சரோகசி, வாடகை தாய் பத்தி நம்ம பேச போறோம் இந்த பேசேஜ்ல. இது செகண்ட் பேசேஜ். ஏன்னா உங்களுக்கு அடுத்து நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அடுத்து கிளாஸ் நடக்கும் போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுப்போம். ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ஒரு கதையா தான் இருக்க போகுது. அதை வந்து என்ன கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு கதையை சொல்றாங்க இல்ல, யாருக்கும் ஒரு பிரச்சனைனாலே அது ஒரு கதை தான். நம்ம ஒருத்தரோட பிரச்சனை எப்படி சொல்லுவோம், நம்ம பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்கறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், சுத்தி வேற யாரோ அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கேட்கும் போது அது ஒரு கதை மாதிரி கேட்பாங்க. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ ஸ்டோரி தான். அதுக்கு லா அப்ளை பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் தேட போறோம். ஸோ இங்க சரகசி பத்தி சொல்லிட்டாங்க. சரகசி ரெகுலேஷன் ஆக்ட் பத்தி பேச போறோம். இதை ஏன் டாக்கன் பண்ணியிருக்கேன்னா இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இருக்கு. A couple is deemed eligible for surrogacy only if they have been married for 5 years. 5 years கல்யாணம் ஆனவங்களா இருக்கணும். The Regulation Act, Surrogacy Regulation Act sets an age limitation for the couple. ஹஸ்பண்டுக்கு 26 to 55 years இருக்கணும், ஒய்ஃபுக்கு 23 to 50 years இருக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹஸ்பண்ட் இஸ் 60 years old and ஒய்ஃப் இஸ் 40 years old. ஆஸ் பர் த ஆக்ட் அவங்களுக்கு சரகசிக்கு பர்மிஷன் கொடுக்கலாமா இஃப் தே அப்ளை அப்படின்னா நோங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா ஆக்ட் என்ன சொல்லிடுச்சு, 26 to 55னா அதுதான், 23 to 50னா அவ்வளோதான். ஸோ எதுக்காக இதெல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் நிறைய லிமிடேஷன்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க, மேரிட் விமன் வித் சில்ட்ரன் வித் சைல்ட் ஆஃப் ஹர் ஓன் ஏஜ்டு பிட்வீன் 25 to 35 ஹூ ஹேஸ் பீன் அ சரகேட் ஒன்லி ஒன்ஸ் இன் ஹர் லைஃப், இவங்க தான் எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எலிஜிபிலிட்டி என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கமர்ஷியலைசேஷன் பற்றி இங்கே பேசுகிறாங்க. இது பேண்ட், கமர்ஷியல் சரகசி இஸ் பேண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க, இஸ் பேண்ட். ஸோ இப்படி படிக்கிறோம் நம்ம. ஒரு கிரிட்டிசிசம் சரகசி பற்றி ஒரு லீகல் பற்றி கமெண்ட் கொடுக்குற ஒரு பர்சன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இப்படி சரகசிக்கு இவ்வளோ லிமிடேஷன்ஸ்லாம் போடும்போது ஒரு பர்சனோட சாய்ஸு நீங்கள் வந்து அதை லிமிட் பண்ணக்கூடாது, ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, ரைட்டு ஒருத்தனோட ரைட்டை வயலேட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு வியூ இருக்கும். ஒரு விஷயத்த ஒருத்தர் தப்புன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சரின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்களுடைய பார்வைகள், ஏன் அந்த விஷயத்த செஞ்சோம், எதுக்காக செஞ்சுருக்கலாம் அப்படின்லாம் யோசிப்போம் நம்ம. இங்கே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ராணி அண்ட் சிவான் 2 பேர் இருக்காங்க. தே லைக் டு ஆப்ட் ஃபார் சர்கசி. அவங்க 6 இயர்ஸாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ராணி 51 years, சிவா 53 years. ஒரு நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்க. வேலைன்னு இருந்தனால குழந்தைங்களை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. இப்போ அவங்க வந்து குழந்தைய பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன, அது சரகசி மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர் ராணி அண்ட் சிவா
எலிஜிபிள் ஃபார் சரகசி. இங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்லிட்டாங்க? 51, 53 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்னன்னு பார்த்தோம் ஏஜ் 55 ஃபார் ஹஸ்பண்ட், 50 ஃபார் ஒய்ஃப். மேக்ஸிமம் 55, 15 பார்த்தோம். ஹஸ்பண்டுக்கு 55. இங்க கொஸ்டின்ல ஹஸ்பண்ட்க்கு எவ்வளோ? அது 53 இருக்கு, ராணிக்கு 51 இருக்கு. ஆனா ஒய்ஃபுக்கு எவ்வளோ சொல்லிட்டோம்? மேக்ஸிமம் ஏஜ் 50 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஆனா அங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ வயசாகுது? 51 ஆகுது. ஸோ பண்ண முடியாது. எலிஜிபிலிட்டி இருக்கானா? இல்லை. அப்ப இங்க ஆன்சர் என்ன இருக்கணும்? நோ அப்படின்னு பார்த்தோன்னே, அப்பா ஏஜ் பார்த்துட்டோம், நோ. இந்த ஆன்சரை சூஸ் பண்ணோம்னா இது தப்பு. 2 நோ கொடுத்துருக்காங்க. இங்க இன்ஃபர்டைல் பத்தி பேசவே இல்லை பேராகிராஃப்ல. அவங்களோட தாட் என்ன? இப்போ சரகசி மூலமா குழந்தை பெத்துக்கலாங்கிறது அவங்களோட தாட். இவங்க இன்ஃபர்டைலா என்னங்கிறது எல்லாமே பேசேஜ்லயே பேசல. நம்ம என்ன சொல்லுவோம்? நோ, தே டு நாட் ஃபால் வித் லீகல். கிடையாது. ஏன் கிடையாது? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? ஆர் தே எலிஜிபிள்? எலிஜிபிள்ங்கிற வார்த்தை இருக்கா? அப்போ இங்க வரணும். இந்த பேசேஜ்ல the couple is deemed eligible if they are married for 5 years. இங்க என்ன சொல்றோம்? நீ 5 இயர்ஸ் தான் உனக்கு எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஏஜ் லிமிடேஷன்லாம் நாங்க சொல்றோம். The couple is eligible under Surrogacy Act. அதுக்கப்புறம் தான் ஏஜ் எல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ எஸ், பிகாஸ் they have been married for more than 5 years. ஏன்? அவங்க மேரேஜ் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின்ல என்ன வார்த்தை இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். டக்குன்னு பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்கா, ஏஜ் தான் பார்ப்போம், பார்த்துட்டு நோ அப்படின்னு போட்டுருவோம். அப்ப ஆன்சர் தப்பாயிடும். ஸோ இங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? உன்னோட அனாலிசிஸ், ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மூலமா. ஸோ நிறைய லீகல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான ரியல் லைஃப் ப்ராப்ளமா தான் இருக்கும். ரியல் லைஃப் ப்ராப்ளம் இஸ் லைக் அ ஸ்டோரி ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட். இந்த பார்த்தோன்னே தெரிஞ்சு 12 இயர் ஓல்டு கௌசல்யான்னு போட்டிருக்கோம், தசரத்ன்னு போட்டிருக்கோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு போட்டிருக்கோம். 23 இயர்ஸ், 12 இயர்ஸ். 12 இயர்ஸ்னா மைனரு, 23 இயர்ஸ் மேஜர் தான். அப்போ மைனரோட மேரேஜ். ஸோ இது வந்து ஃபேமிலி லா அப்படிங்கிற கேட்டகரி கீழே வந்துடும். ஃபேமிலி லா. ஓகே. ஸோ அவங்களுக்கு 2 பையன் இருக்கு, ராம் லக்ஷ்மண் அப்படின்னு 2 பையன் இருக்கு. ஓகேவா? இப்போ வாய்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்டபிள் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்த வாய்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஃபுல்லா தப்பு, காலி, நத்திங் அப்படிங்கிறது. ராங் அப்படிங்கிறது தான் வாய்டுக்கு மீனிங். ஏன் வாய்டபிள்னு கொடுக்குறோம்? அதை ஒருத்தர் நினைச்சா சரியாகவும் ஆக்கிக்கலாம், தப்பாகவும் ஆக்கிக்கலாம். அதனாலதான் அது வாய்டபிள். 12 வயசுல கல்யாணம் ஆகுது. அவங்க 18 வயசு ஆகும்போது எனக்கு இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிறேன். சட்டப்படி 12 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா மைனர். அவங்க மேஜர் ஆகும்போது இந்த கல்யாணத்தை இது செல்லாத கல்யாணம்னு சொல்லணும்னாலும் சொல்லலாம், இல்ல இந்த கல்யாணம் செல்லும், நான் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னாலும் அது அவங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஸோ ஃபேமிலிலாம் தெரிஞ்சிருது, இந்த கான்செப்ட்லாம் வந்துடுது. 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேரேஜை அனுல் பண்ணணும்னா இந்த மேரேஜ் வேணாம், இது மேரேஜே இல்லை, இது வாய்டு மேரேஜ், இட் இஸ் அ ராங் மேரேஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் இந்த மேரேஜ் இஸ் நல் அண்ட் வாய்டு அப்படின்னு வாங்கணும், செல்லாத கல்யாணம்னு. ஸோ இது வாங்குறதுனால குழந்தைங்களுக்கான ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்துல அவங்களுக்கான உரிமைகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத இந்த பேசேஜ்ல கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் தான் இவ்வளோ பெருசு. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு கொஸ்டின் இவ்வளோ பெருசு இருக்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய கொஸ்டினை நம்ம எடுக்கணுமா, வாசிக்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கௌசல்யாஸ் சில்ட்ரன் கெனாட் இன்ஹெரிட். ஃபேமிலியில் படிக்கும் போது இதோட கான்செப்ட் சொல்லிடுவேன். ஸோ ஒரு சைல்டு கெனாட் இன்ஹெரிட்
அப்பாவோட சொத்தை இன்ஹெரிட் பண்ண முடியாது, ஐ மீன் பூர்வீக சொத்தை இன்ஹெரிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இவங்க கூட கல்யாணத்தை அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அப்பாவோட சொத்துக்களை தான் அவங்க இன்ஹெரிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. Both Ram and Lakshman can inherit their father's share of ancestral property, irrespective of voidable status of their parents' marriage. அப்பாவுக்கு ancestral propertyல இருந்து வர சொத்தை அவங்க வாங்கிக்கலாம். கௌசல்யா decides to annul her voidable marriage. She and her sons would lose all rights of inheriting property. ஸோ ப்ராப்பர்ட்டி போயிடும் அப்படிங்க டிசைட் பண்ணிட்டாங்க voidable marriage-அ. She and her sons would lose inheritance. இதை பத்தி நம்ம அங்க சொல்லவே இல்லை அந்த கொஸ்டின்ல. ராம் அண்ட் லக்ஷ்மன் கேன் ஒன்லி இன்ஹெரிட் ancestral property from their mother's side. இது தப்பு. ஸோ எந்த மேரேஜ்னாலும் the child is a legitimate child. ஸோ இங்க என்ன நடக்கலாம், அவங்க ஃபாதருக்கு வர்ற ஷேர்ல ancestral ப்ராப்பர்ட்டியை கேட்கலாம், பிளஸ் அவரோட செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டியையும் இந்த பசங்க கேட்கலாம், irrespective of the voidable status. இதுதான் இங்க ஆன்சர். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங். உங்களை ஒரு கன்சல்டண்டா அப்பாயிண்ட் பண்றாங்க ஒரு கம்பெனில, மேனுஃபேக்சரிங் கம்பெனில. அங்க என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன்ல டிக்ளைன் ஆகுது, கம்மியாயிருது ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி. இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, மேனேஜ்மெண்ட் ஓவரால் அவுட்புட்னால கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க. ஸோ உன்னோட டாஸ்க் என்ன, டிக்ளைனுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டையும் சொல்லிடுறாங்க. நியூ மிஷின் வாங்குறாங்க, அதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் வேணும், மோட்டிவேஷன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால ஆப்சென்டிசம் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பிரேக் டவுன்ஸ் வருது, அதனால டிலே இன் குவாலிட்டி இஷ்யூஸ் நடக்குது, கம்பெனியோட காம்படிட்டர்ஸும் சிமிலர் தான் வச்சிருக்காங்க, ஆனா அவங்க இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டியா பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் ப்ராடக்ட் குவாலிட்டி have increased in recent months. ஸோ ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த டிக்ளைனுக்கான காசு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் which of the following is a potential root cause of the decline in production efficiency. ஸோ ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி டிக்ளைன் ஆனதுக்கு என்ன காரணம்னு இது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம காரணம் தான் தோணுது இல்லையா. புதுசா மிஷின் விட்டனால, புதுசா அந்த மிஷினை வந்ததுனால இந்த டிக்ளைன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோட்டிவேஷன் இல்லை, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆப்சென்டிசம், பிரேக் டவுனு, இது எல்லாமே காரணமா இருக்கு. இதுல எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போம் நம்ம? அங்க ஏதாவது நெகட்டிவா சொல்லியிருக்காங்களா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பத்தி பேசும்போது? எஃபிஷியன்ட் ஹேண்ட்ஸ் இருந்தா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எஃபிஷியன்ட்டா பீப்புள் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க, ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ரேட்டர். இந்த செகண்ட் லைன்ல பாருங்க, ஒர்க் ஃபோர்ஸ் அந்த பீப்புள் ஹவ் ரிப்போர்ட்டட் மோட்டிவேஷன், வேலை செய்யறதுக்கே ஒரு இஷ்டமே இல்லைப்பா, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி இதோட கான்சிக்வன்ஸா என்ன நடக்குது, இன்க்ரீஸ்ட் ஆப்சென்டிசம். அப்பப்போ வாரத்துக்கு 2 நாள் லீவ் போட்டுறாங்க, என்னத்தான் வேலைக்கு போய் அப்படின்னு நினைச்சு. அப்போ ஒர்க் ஃபோர்ஸே இல்லைன்னா அங்க எப்படி ப்ரொடக்ஷன் ப்ராப்பரா நடக்கும்? ஸோ இங்க அதை தான் பார்க்கணும். இங்க 2 இதா டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாரு. இன்க்ரீஸ்ட் ஆப்சென்டிசம்ங்கிறது அங்க தனியா பேசல, இந்த பாயிண்டோட கண்டினியூவேஷன் தான் கீழே கொடுத்துருக்கிறது. அப்ப இது வெறுமன தனியான ஒரு போர்ஷனை நம்ம பார்க்க முடியாது. அப்ப இதோட ஆன்சர் என்னது, லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமங் த ஒர்க் ஃபோர்ஸ், அண்ட் திஸ் இஸ் த ரீசன் ஃபார் இன்க்ரீஸ்ட் ஆப்சென்டிசம்னு பார்த்துட்டோம். பிரேக் டவுன் இன் மிஷினரி நடக்குதுன்னு தான் பார்த்துருக்கோம், பட் ஆனா அது என்ன ரீசனுக்காக இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸ் அங்க இல்ல, ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலங்கிறது நமக்கு புரியுது. ஸோ இங்க ப்ரொடக்ஷன் டிக்ளைன் ஆனதுக்கு எது மெயின் ரீசனு, இதுதான் மெயின் ரீசன். ஸோ திஸ் வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேக்ஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எ பொட்டன்ஷியல் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் டு டிக்ளைன் இன் எஃபிஷியன்சி? என்னது, நியூ ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல ஏன் இது வருது, ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் தேவை, இதுதான் ஆன்சர். அது ஆட்டோமேட்டடா இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டடா
ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் தேவை. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்காக நம்ம யோசிக்கணும் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. எல்லா கொஸ்டின்லையுமே இந்த ஒரு 4 ஸ்டேட் இருக்கு, அங்கே வந்து ரேஷியோ பிட்வீன் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, பெர்சன்டேஜ் இருக்கு, ரேஷியோ கேட்டிருக்காங்க, 4 ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் S1 S2 S3ன்னு சொல்லிட்டாங்க. மூணுலேயுமே டீசல் பெட்ரோல் எலக்ட்ரிக், டீசல் பெட்ரோல் எலக்ட்ரிக், டீசல் பெட்ரோல் எலக்ட்ரிக், டீசல் பெட்ரோல் எலக்ட்ரிக், இதே தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா இதுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 4 1 டீசல் பெட்ரோல் எலக்ட்ரிக், 5 3 2 எலக்ட்ரிக் பெட்ரோல் டீசல் மாறி இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸை நம்ம கரெக்டாக எந்த இடத்துக்கு எதை கேட்டிருக்காங்க அப்படின்னு போடணும். ஸோ இங்கே கேட்ட கொஸ்டின் இதுதான். 45% ஆஃப் த எலக்ட்ரிக் கார். ஸோ என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்? ஒரு டீசல் வண்டி இருக்கு, பெட்ரோல் வண்டி இருக்கு, எலக்ட்ரிக் வண்டி இருக்கு. 4 ஸ்டேட் சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டின்ல. 4 ஸ்டேட், ஸ்டேட் 1, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3, ஸ்டேட் 4. அப்போ இங்க ஸ்டேட் 1 2 3 4 4 ஸ்டேட் போட்டுறோம். ஓகே ஓகே, சாரி. ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ டீசல் பெட்ரோல் எலக்ட்ரிக் என்ன ரேஷியோவில் இருக்கு? 3 4 1 5 3 2 4 5 3 7 5 2. ஸோ இந்த ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயமுமே. அண்ட் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? டோட்டலாக 8,000 கார்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 8,000 காரில் எத்தனை பர்சன்டேஜ் டீசலு பெட்ரோலு எலக்ட்ரிக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேபிள் இப்படி போட்டோன்னே இதில் சொல்லிடுறாங்க டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சு? ஸ்டேட் 1ல் 15% கார் இருக்கு, 20 30 35% ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கார்ஸ் இருக்கு. ஸோ இந்த இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் காருக்குள்ள எத்தனை வந்து டீசல் பெட்ரோல் எலக்ட்ரிக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ டோட்டல் ஸ்டேட்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? இது 15%, இது 20%, இது 30, இங்க 35. டோட்டலா எத்தனை இருக்கு? 8,000 இருக்குன்னு சொல்லிட்டான் காரு. இப்போ 8,000த்துல 15%னா எப்படி கண்டுபிடிப்போம்? 8,000 இன்டூ 15/100 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1,200. 1,200. சரி, இங்க 15 கொடுத்துட்டாங்க, இங்க 35 இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ 20%க்கு போட்டோம்னா 1,600. இப்போ 30%. அப்போ 30%னா எவ்வளோ பார்க்கணும்? திருப்பி பர்சன்டேஜ் போட்டுட்டு இருக்கணுமா? தேவையில்லை. 15ஓட 2 டைம்ஸ் 30, அப்போ 2,400. 35னா என்னது? இது ரெண்டையும் கூட்டினா 35% வருதுல்ல. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 2,800. இது ரெண்டையும் கூட்டினா இந்த நம்பர்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 45% ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ்ன்னு கேட்டுட்டாங்க. இன் எந்த ஸ்டேட்? ஸ்டேட் 4. இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ண போறோம் நம்ம. ஓகே, இப்போ 7:, இது எக்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம வச்சுப்போம். 1 செகண்ட். 7x plus 5x plus 2x is equal to 2,800. இதெல்லாம் சேர்த்தா நமக்கு எத்தனை வருது? 7 plus 2 9, 9 plus 5 14.
So 14x is equal to, அப்போ x is equal to 2800 divided by 14. So நீங்க work பண்ணி பார்த்தீங்களா? 2800 divided by 14 என்ன வருது? 200 வந்துருச்சு. இப்போ x ஓட வேல்யூ என்னது? 200. இப்போ இதை clear பண்ணிக்கிறேன். So x ஓட வேல்யூ 200. இங்க என்ன பண்ணணும்? அப்ப 7x எவ்வளோ வரும்? 7x போட்டோம்னா இங்க என்ன கிடைக்கும்? டீசல் கார் கிடைக்கும். இங்க கொஸ்டின்ல நமக்கு என்ன கேக்குறாங்க? எலக்ட்ரிக் கார் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2x என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2x equal to, sorry, 2 into x என்ன வேல்யூ? 200. 2 into 200 equal to 400. இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் கார்ஸ். இந்த டோட்டல்ல 45% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டூ 45 by 100, which is 180. ஸோ 45% 180. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? 45% ஆர் ஏசி கார் அண்ட் ரிமைனிங் ஆர் நான் ஏசி. இப்போ டோட்டலாக நான் ஏசி கார் எவ்வளோன்னு கேட்டுட்டாங்க. இப்போ டோட்டல் நான் ஏசி கார் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் எவ்வளோ காசு இருக்கு நம்ம கிட்ட? இங்க 200 into 200 400ன்னு பார்த்தோமா? அப்போ இந்த 400ல 180 லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 480 400 minus 180. So 220 is the answer. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இப்படி தான் இருக்க போகுது. ஒரு கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட போகிறோம்? இது 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படித்தது தான். இது ஜிகே நம்ம போன வருஷம் கேட்டாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் அ ஸ்பீச் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. In the journey from the third row to first row, institution played a major role. Today you have taken மேக் இன் இந்தியா டு த மூன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஏன் இதை மட்டும் அண்டர்லைன் பண்றேன்னா இது ரிலேட்டடான கொஸ்டின் தான் அங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வேர்ல்டை பார்த்தா அவர் சொல்றாரு மூணை பத்தி இங்க பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன? எந்த இன்சிடென்ட்? சந்திராயன் லான்ச் பத்தி பேசுறாங்க. ஆகஸ்ட் 2023 சந்திராயன் 3 லான்ச் பத்தி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்: இன் வாட் டிட் இந்தியா பிகம் 4th country in the world? மூணுக்கு அனுப்புனாங்களா? ஸ்பேஸ் கிராஃப்டா அனுப்புனாங்க. கிராஷ் லேண்ட் ஆயிடுச்சா? ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லாமே இங்க பார்த்தோம்னா எல்லாமே நம்ம செஞ்ச மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா லேண்டிங் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் இன் மூன். ஸோ இந்த பேசேஜ்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்கணுமானா கிடையாது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரக்யான்? அப்போ பிரக்யான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் நமக்கு. இட் டேக்ஸ் போட்டோகிராஃப் ஆஃப் த மூன் வைல் மூவிங். சும்மா போய் நம்ம இறங்கிட்டு வர்றதுக்காக பண்ணாமா? பண்ணல. இது மூவ் பண்றதுக்காக தான் அப்படின்னு அந்த பேராகிராஃப்ல ஏதாவது கொடுத்துருக்கானா? கொடுக்கல. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். அப்ப பேப்பர் ரீட் பண்ணாதான் இதுக்கான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரீட் பேப்பர்ஸ் டெய்லி. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் நான் படிப்பேன்னா ஐ எம் வெரி சாரி, அது அப்படி போகாது. நம்ம எந்த இடத்துல போய் நாளைக்கு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க போறோம்னா கூட கரண்ட் அஃபேர்ஸுக்கு அவங்க ஒரு நோட்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்மளாதான் அதை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம்னா அந்த தொடர்பான முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் படிக்கும்போது அது ஜென்ரல் நாலேஜ். அதுதான் ஜென்ரல் நாலேஜ். அது மாறாது எப்பவுமே. முடிஞ்சு போன விஷயங்கள் அது அப்படியே தான் இருக்கும். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நம்ம இருக்கிற காலகட்டத்தில் அது நடக்குது, அது ஒரு நியூஸா வருது. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்.
ஸோ எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு, இஸ்ரோவை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஸோ திஸ் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ மூன் லேண்டர் அண்ட் ரோவருக்கு என்ன பேரு? இந்த இடத்துல ரோவர் அண்ட் லேண்டர்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னே பிரக்யான் விக்ரம் அப்படி போடக்கூடாது. ஏன்னா இங்க என்ன ஆயிடுது, ரோவர் லேண்டர்னு ஆயிடுது. இங்க கொஸ்டின் என்ன, லேண்டர் ரோவர். ஸோ விக்ரம் அண்ட் பிரக்யான். ஸோ இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ வந்து இந்த 5 சப்ஜெக்டும் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லா கிளாஸ் அடுத்து வரப்போகுது. உங்களுக்கான லா கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜிகே அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாமே காமன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷு எப்படி படித்தாலும் அது இங்கிலீஷ் தான். உங்களோட நாலேஜ் ஆன் இங்கிலீஷை நீங்கள் வளர்த்துக்க போகிறீங்க. ஜென்ரல் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எப்படி பண்ணாலும் கொஸ்டின் கேட்குற விதம் வேணால் மாறலாமே தவிர அந்த கான்செப்ட் அங்கே அப்படியே தான் இருக்க போகுது. பர்சன்டேஜ்னா அது அப்படி தான் போட போகிறீங்க, ரேஷியோனா அது அப்படி தான் போட போகிறீங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா அது அப்படி தான் போட போகிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் காமனாக இந்த கிளாஸஸ் நடக்கும். வாரத்தில் ஒரு நாள் லா நடக்கும். லா அப்போ எக்ஸ்க்ளூசிவாக லானா என்ன, என்னென்ன டைப் ஆஃப் லாஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாமே லால கதை தான் சொல்ல போகிறேன். கிரிமினல் லானா 2 பர்சனுக்குனால எப்படி சண்டை வந்துச்சு, என்ன டெசிஷன் வரலாம், சிவில் லானா எப்படி ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணாங்க, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் எப்படி ஆச்சு, ஃபேமிலி டிஸ்பியூட் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம இன்டர்நேஷனல் லால இந்தியாவை எப்படி சொல்லுவோம், யூஎஸ்ஏ எப்படி சொல்லுவோம், எதுக்கு நமக்கு இன்டர்நேஷனல் லா தேவை, நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லால நம்ம பேசுவோம். அது ஒரு நாள். மீதி இருக்க நாட்கள்ல காமனா தான் நடக்கும். ஸோ இது கிளாட்டுக்கு மட்டும் இல்லை, காமனா நடக்கிற இங்கிலீஷ், ஜிகே, குவான்டிடேட்டிவ் இஸ் காமன் ஃபார் கிளாட், கியூட், டிசைன் அண்ட் வேற என்னென்ன என்ட்ரன்ஸுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்க. நிறைய என்ட்ரன்ஸ் எழுத வைப்பாங்க. லைக் ஃபாரன்சிக்ஸுக்கு ஆகட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதாகட்டும், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்படி நிறைய என்ட்ரன்ஸ் எழுதுவீங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸுக்கெல்லாம் இங்கிலீஷு, ஜிகே ஜென்ரலாக காமனாக எழுதி தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ், ஜிகே அண்ட் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இஸ் கோயிங் டு பி வெரி காமன். ஸோ என்னைக்கு நீங்கள் கிளாட்டுக்கு லீகல் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மற்றவங்க டிசைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, மற்ற பசங்க கியூட்டுக்கான கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் கிளாட் கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்துச்சு, ஆனால் கிளாட்ல நீங்கள் அதை நடத்தல. கிளாட்ல வாரத்துக்கு ஒரு நாள் லா ரிலேட்டடாக கிளாஸஸ் நாம கொடுப்போம். இங்கிலீஷ் கிளாஸஸ் அது நடக்கும், உங்களுக்கு ஜிகே எல்லாமே நடக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடுறோம். இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிறீங்க. 2 வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் படித்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கைண்ட்லி ரீச் அவுட், டோன்ட் ஹெசிடேட். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கூட ஸ்பீக் வித் யுவர் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம்ஸ். தே வில் ஹெல்ப் யூ இன் ஆல் வேஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.